ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிளகு சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட உணவருந்தலாம் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி மிளகு அப்படிங்கிறது பல ஆரோக்கிய நன்மைகளை தன்னுள்ள வச்சுருக்கு. பல வகையான உணவுப் பொருட்களும் மூலிகைகளும் நம்ம நாட்டில் விளையுது. அந்த வகையில் ரொம்ப பழங்காலத்திலிருந்தே உலகில் பல நாட்டினரும் நம்ம நாட்டுக்கு வந்து வாங்கிட்டு போன ஒரு அற்புதமான விளைபொருள் தான் மிளகுங்க. இந்த மிளகு சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சளி, இருமலுக்கெல்லாம் மிளகு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மழை, குளிர்காலங்களில் நம்மள பலருக்கும் ஜலதோஷம், சளி, இருமல் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டு அவதிப்படுவோம். அந்த காலகட்டத்தில் நீங்கள் மிளகை வாயில் போட்டு மென்று கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக வெது வெதுப்பான வெந்நீரை குடிச்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். வந்தாலும் சரியாகிரும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல மிளகு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து ஊட்டச்சத்துக்களை பிரித்தெடுக்கிறதுல சிறந்ததுன்னா கருப்பு மிளகை சொல்லலாம். கூடுதலாக மிளகோட வெளிப்புற அடுக்கில் இருக்குல்ல அந்த பைட்டோ நியூட்ரியன்கள் கொழுப்பு செல்களை உடைச்சி வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது. நீங்கள் மிளகை சாப்பிட்றப்ப வியர்வை மூலமாக உடலில் இருக்க நச்சுக்கள்லாம் வெளியேறும். பற்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல மிளகு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற உணவை மென்று சாப்பிட்றதுக்கு பற்கள் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். வாயில் ஈறுகளில் வீக்கம், பல் சொத்தை, கிருமிகள் உற்பத்தி இதெல்லாம் தடுக்கிறதுக்கு மிளகு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பொடுகு தொந்தரவுக்கு மிளகு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிட்றதுனாலும் உடலோட தன்மையாலும் சிலருக்கு தலையில் பொடுகு தொந்தரவு ஏற்படும். தினைக்கும் நீங்கள் 2 மிளகை மென்று சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பொடுகு தொல்லை சரியாகும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல மிளகு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். 40 வயசு நெருங்குறவங்க எல்லாரும் ரத்த அழுத்த பிரச்சனை ஏற்படுறது இயற்கையாக இப்போ மாறிட்டு இருக்கு. ரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினைக்கும் 4 மிளகை மென்று சாப்பிட்றது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். தோல் ஆரோக்கியத்துக்கு மிளகு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வயசாகிறதுனால ஏற்படுள்ள அந்த தோல் சுருக்கங்கள், வேற சிலருக்கு தோலில் சில பகுதிகளில் நிறம் மாறி இருக்கும், கரும்புள்ளிகள் இது மாதிரியான பிரச்சனைகளை போக்குறதுக்கு மிளகு நீங்கள் தினைக்கும் சாப்பிட்டுட்டு வர்றது உதவியாக இருக்கும். தொற்று நோய் வராமல் தடுக்கிறதுல மிளகு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மிளகுல இருக்கக்கூடிய காரத்தன்மை இருக்குல்ல, இது உடல்ல இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதோட தொற்று நோய், ஜுரம் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமையும், பருவ காலத்தில் வரக்கூடிய சளி, காய்ச்சல் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமலும் தடுக்குது. வாயு தொந்தரவு வராமல் தடுக்கிறதுல மிளகு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வாதத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதுனால வயிற்றில் வாயுவோட தன்மை அதிகமாக இருக்கும். அதனால சிலருக்கு வாயு கோளாறுகள் கூட ஏற்பட்டுரும். மிளகு அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வாயு கோளாறு வராமல் தடுத்துக்கலாம். ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல மிளகு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருப்பு மிளகு இருக்குல்ல, இது ரத்த குளுக்கோஸ் இருக்குல்ல அதோட வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துது. இதனால நீரிழிவு நோயாளிகள் உங்களோட உணவில் வழக்கமாக நீங்கள் மிளகு சேர்த்து சாப்பிடலாம். இன்சுலின் உணர்திறனை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும். நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு மிளகு எடுத்துக்கிறது நல்லது. குறிப்பு: நாள்பட்ட நோய்களுக்காக நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா மிளகு எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் தினமும் மிளகு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் மிளகு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.